இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் கோமதி பாண்டியன்ட்ட சண்டை போட்டுட்ருப்பா. அப்போ இடையில புகுந்து சரவணன் அம்மான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே வேகமாக அவன்கிட்ட போய், "என்னடா உங்கள் அப்பா கிட்ட இப்போ சண்டை போட்ட உடனே உனக்கு கோவம் பொத்துட்டு வருதா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்லைம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு" அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியன்ட்ட போய் சொல்லுவா. "இப்போ என்னங்க, நான் வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், கதிருக்கும் ராஜுக்கும். அதுதானே தப்புன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. குழலிக்கு நீங்க தான் மாப்பிள பார்த்தீங்க. கடையில வச்சு நீங்களே பேசி எல்லாம் முடிச்சுட்டீங்க. நான் ஏதாவது அத சொன்னேனா, நீங்களே பார்த்தீங்க சரின்னு சொல்லிட்டு நல்லதா தான் இருக்குன்ட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி அரசிக்கு எப்படி மாப்பிள பார்த்தீங்க? அது சொந்தமே இல்லன்னு சொன்னவங்களுக்கு திடீர்னு ஒரு அக்கா புதுசா வந்தாங்க. அதே மாதிரி குலதெய்வமே இல்லாத ஆளுக்கு வந்து புது குலதெய்வம் திடீர்னு ஒண்ணு தெரிஞ்சது. அங்க போய் உங்க அக்கான்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடி நீங்களாவே பார்த்து கல்யாணத்த முடிவு பண்ணீங்க. அப்ப நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னேனா? நீங்களா பார்த்து முடிவு பண்ணா அது கரெக்ட்டா தான் இருக்கும்னு நான் உங்கள நம்புனேன்ல. உங்களுக்கு வந்து பக்கபலமா நான் இருந்தேன்ல. ஆனா நீங்க என்ன பண்ணுனீங்க? நானும் ஏதாவது பண்ணுனா, அதுல என்ன இருக்குன்னு ஒரு நியாயத்த பார்த்தீங்களா? எதையும் பார்க்கல. ஆனா உங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சுச்சு. இப்போ ராஜியும், கதிரும் எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வாழலைன்னா நீங்க என்னைய வந்து குறை சொல்லலாம். ஆனா உங்களுக்கு நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு குத்தி காட்டணும். குத்தி காட்டிட்டு நான் வந்து உங்க பின்னாடியே வந்துட்டு என்னைய மன்னிச்சுக்கோங்க. நான் செஞ்சது தப்புன்னு உங்ககிட்ட கேட்கணும். நீங்க அத கண்டுக்காம அங்கிட்டு போகணும். அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆனந்தம். அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க குடுத்துட்டு உங்க தலையில உள்ள கிரீடம் கீழ விழுந்துருமோ? அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவா கோமதி. உங்களால எப்பவுமே என் சூழ்நிலைய புரிஞ்சுக்கவே முடியாது. உங்களுக்கு எப்பவுமே நீங்க செய்றது மட்டும் தான் கரெக்ட்டு அப்படின்னு முடிவுல இருக்கிற ஆள்ட்ட போய் நான் என்னத்த சொல்லி புரிய வைக்க முடியும்? நான் வந்து என் மனசு ஆறுதலுக்காக கோயிலுக்கு போனேன். இப்ப அதுல என்ன தப்பு? அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்ருக்கும்போது, அவன் சொல்லுவான் சரவணன், "ஏம்மா நீ கோயிலுக்கு போனது தப்பில்லம்மா. ஆனா ஒரு வார்த்தை வீட்ல சொல்லிட்டு போயிருக்கலாமே!" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொல்லும்போது உடனே கோமதி வந்து சொல்லுவா, "ஏன்டா, இப்போ நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் கத்துனதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருசா தெரியல. என்னைய நீங்க தேடி தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டீங்க. அது ஒண்ணு தான் உங்களுக்கு கவலையா இருக்கா? இப்போ உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்குறேன். இவ்வளோ நாளும் உங்களுக்கு ஏதாவது உங்க பொண்டாட்டிட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் உங்கள கூப்பிட்டு அதில என்ன பிரச்சனை கேட்டு உங்கள சேர்த்து வைக்க முயற்சி பண்ணேன்ல. இங்க 1 மாசமா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அவரும் பேசாம மூஞ்ச தூக்கிட்டு போய்க்கிட்டு இருக்காரு. நீங்க என்னைக்காவது எங்கள வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களாடா? அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில கத்திட்டு, இனிமே உங்ககிட்ட வந்து என்கிட்ட பேசுங்க, பேசுங்க அப்படின்னு உங்கள்ட்ட நான் கெஞ்சி நிக்கவே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன பார்த்து சொல்லிட்டு போய் உட்காந்துருவா கோமதி. கோமதி அதுக்கப்புறம் சேர்ல உட்காந்துக்கிட்டே புலம்ப ஆரம்பிச்சுருவா. நான் என்ன பண்ணுனாலும் குத்தம் தான். இத செஞ்சா குத்தம், அத செஞ்சா குத்தம், எங்கேயும் போக்கூடாது. இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போதே, பாண்டியன் வந்து கோவத்தில அப்படியே வெளிய போயிருவான். இப்படிதான் இவரு எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் வெளிய ஓடிருவாரு. இதில நான் வந்து எங்கேயும் போக்கூடாதுன்னு என்னைய சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்பவும் சொல்லிட்டு இருக்கும்போது, சரவணன அப்படி பார்ப்பா. "நீ மட்டும் எதுக்குடா நிக்கிற? நீ அவர் பின்னாடி எப்பவும் போவில போ வேண்டியது தானே" அப்படின்னு சொன்னோனே, அவனும் டக்குன்னு கிளம்பி போயிருவான். இந்த பார்த்தீங்களா போயிட்டான். எல்லாரும் அப்படித்தான். நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறது குத்தம் குத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்ப அப்செட் ஆகி பேசிட்டு இருப்பா. மீனா பக்கத்துல இருந்துட்டு, "அத்த கோவப்படாதீங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு அவள சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா. பாண்டியன் கடையில உட்காந்துட்டு அப்படியே அமைதியா இருப்பான். அப்ப சரவணன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்பான், "என்னப்பா வீட்ல நடந்த பிரச்சனைய யோசிச்சுட்டே இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "உங்க அம்மா எப்படி பேசிட்டா பார்த்தியா? அப்படியே மட திறந்த வெள்ளம் போல கட 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 கடன்னு ஒப்பிச்சுட்டா" அப்படின்னோனே, "அம்மா வந்து மனசுலலாம் வச்சு பேசலப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படிலாம் இல்லடா. அவ இவ்வளோ நாள் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, இப்போ மொத்தமா கொட்டிட்டா. என்னலாம் பேசிட்டா பார்த்தியா? தேவையில்லாமலாம் ரொம்ப பேசிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போதே, இதில நான் பெத்தது வேற என்னைய வந்து எல்லாம் பேசிட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரவணன் சொல்லுவான், "அப்ப என்னையும் சேர்த்து தான் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அது இல்ல. அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கானே, அவன சொல்றேன். அவன் என்னலாம் வார்த்தை பேசிட்டான், கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமாமா? அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவான். இதில "ஏன்டா உன் வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேன்னு சொல்றானுங்களே, உன் வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேனா?" அப்படின்னு சரவணன பார்த்து கேட்பான். அதுக்கு சரவணன் சொல்லுவான், "அப்பா அப்படிலாம் இல்லப்பா. நீங்க வந்து அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க, மனசுக்குள்ள வச்சுக்கிடாதீங்கன்னு" சொல்லும்போது, "உண்மைய சொல்றேன்டா. உனக்கு வந்து நான் நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் நான் மனசால நெனச்சேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்ட போ" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் "உன் வாழ்க்கைய நான் எப்படியாவது சரிப்படுத்திறணும் அப்படிங்கிறது தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு" சொல்லுவான். அதுக்கு வந்து சரவணன் சொல்லுவான், "எப்பா கோவத்தில வந்து அவங்க எல்லாம் பேசிட்டாங்கப்பா. தம்பிங்க எல்லாம் வந்து அம்மாவ காணுமேங்கிற கோவத்தில இந்த மாதிரி பேசிட்டாங்க. அம்மா நீங்க எல்லாரும் வந்து இப்படி தேடி ரொம்ப இதா பேசிட்டீங்களே அப்படிங்கிறதுல அம்மா கோவத்தில நெறைய பேசிட்டாங்க. கோவத்தில வர வார்த்தைகளெல்லாம் பெருசுபடுத்தாதீங்கப்பா, விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பாண்டியன்ட்ட சொல்லிட்டு இருப்பான்.
இந்த வீட்ல தான் ராஜியும், அரசியும் இருக்கிறாங்க. "ஏன்டி உங்க 2 பேருக்கும் தெரியும்லடி, அவரு என்ன எவ்வளவு படாத பாடு படுத்துவாருன்னு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும், அரசியும் மண்டைய ஆட்டுவாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாவ பார்த்து கேட்பா கோமதி, "ஏம்மா நீயும் உன் இஷ்டத்துக்கு ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியதானே? ஏன் அமைதியா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "நான் எதுக்கு சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து கோமதி சொல்லுவா, "ஏம்மா நான் போகும்போது உன்கிட்ட நான் சொல்லிட்டு தானம்மா போனேன். ஸ்ரீரங்கத்துக்கு போக போறேன்னு. நீ யார்கிட்டயும் சொல்லலையா?" அப்படின்னு கேட்டோனே, அவங்க அம்மா அப்படியே கண்ண அப்படியே உருட்டுவா. உடனே எல்லாருமே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு, ஏன் சொல்லலன்னு திரும்ப கேட்கும்போது, கோமதியோட அம்மா சொல்லுவா, "நான் வேணுக்குன்னு தான் சொல்லல" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாச்சி சொன்ன உடனே ராஜி கேட்பா, "ஏன் அப்பத்தா அப்படி பண்ணுனீங்க?" அப்படின்னு. "இல்ல நான் ஒரு நாடகம் போட்டேன். இவங்க 2 பேரும் வந்து எப்படியாவது சேர வைக்கணும்னு. இவ கோமதி காணும்னு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா வீட்டுக்கு வந்த உடனே, அதுக்கப்புறம் அவங்களும் இவளும் ராசியாயிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா நான் போட்ட கணக்கு தப்பாயி போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்லுவா. உடனே அதுக்கு அரசி சொல்லுவா, "அம்மாச்சி நான் எவ்வளவு அழுதேன். அப்ப என்கிட்டயாவது ஒரு உண்மைய சொல்லியிருக்க வேண்டியதானே!" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து அவங்க அம்மாச்சி சொல்லுவா, "ஆமா, நான் வந்து உன்கிட்ட சொன்னாப்புல நீ என்ன செஞ்சிருக்க போற? நீ உங்க அம்மா, அப்பாவும் பேசாம இருந்தாங்களே! நீ கடைக்குட்டியா இருந்துட்டு பேச வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியா? நீ ஒண்ணும் பண்ணலைல்ல. அப்ப நீ நல்லா அழலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாச்சி சொல்லுவா. ராஜி சொல்லுவா, "என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, உன்கிட்ட சொன்னா நீ எங்கேயாவது வாய விட்டு மாட்ட விட்டுருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு கோமதிட்ட சொல்லுவா. இருந்தாலும் கோமதி, நீ வந்து கொஞ்சம் பேசினதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா மாப்பிள்ளைட்ட கொஞ்சம் தன்மையா பேசியிருந்தா அவர் புரிஞ்சிருந்திருப்பாரு" அப்படின்னு சொல்லுவா. நீ வேறம்மா, அவர் வந்து எதையும் புரிஞ்சுக்கிட மாட்டாரு. அதுக்காக என்னை இப்படியே அமைதியா இருக்க சொல்றியா? அவருக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில சொல்லி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "பசங்கலாம் ரொம்ப கத்திட்டாங்கம்மா. அதனால தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்லுவா, "அவங்களும் மனசுக்குள்ள ரொம்ப நாளா வச்சுட்டே இருந்தாங்க. சமயம் கிடைச்ச உடனே கொட்டிட்டாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு, "நானும் இத மாரி காணாம போனா யாராவது தேடுவாங்களா? ஆனா யாரும் தேட மாட்டீங்கன்னு" சொல்லும்போது, "ராஜி உங்கள தேடுவேன்க்கா" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் "அப்படிலாம் இல்ல ராஜி. அதுக்கப்புறம் மத்தவங்க யாரும் என்னைய வந்து தேடவே மாட்டாங்க" அப்படி சொல்லும்போது, "இவங்களும் அவங்களுக்கு துணைக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் தான் என்ன தேடி இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதிய பார்த்து சொல்லுவா. அதுக்கு கோமதி சொல்லுவா, அப்பா ஒரு நேரம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்துட்டு இவ சொல்ற வரத்து" அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே யாராவது தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்க பார்த்துக்கோங்க இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவா. பாண்டியன் கடையில உட்காந்துருப்பான். அப்போ சரவணன் வாங்கப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ "இனிமே எதுக்குடா நான் இந்த வீட்டுக்கு வரணும்? நான்லாம் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து பழனி வருவான். "என்னம்மாம்மா ஏதோ பிரச்சனை அக்கா உங்கள ரொம்ப பேசிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல உங்க அக்கா எப்படிலாம் பேசினான்னு சொல்லி தெரியுமா?" அப்படின்னோனே, "அம்மா சொல்லிச்சு அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பழனி. அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், உங்க அக்கா பார்த்தியா இவ்வளோ நாளும் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டா. அதுக்கப்புறம் உங்க அக்கா வந்து ஒரு கல்யாணத்த முடிச்சு வச்சா. சரி அங்க அந்த கல்யாணத்த தான் முடிச்சு வச்சா. என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. அவ சொல்ல மாட்டாளாம். ஆனா எல்லாம் பண்ணுவாளாம். உங்க அக்காவோட திமிர பார்த்தியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம்னு சொல்லும்போது, பாண்டியன் சொல்லுவான், எனக்கு ஒரு காக்கா எதுவுமே அங்க எனக்காக வந்து ஆதரவா பேசப்படுறது கிடையாது. அந்த 2 உங்க அக்கா மட்டும் பேசலடா. அந்த 2 பயலுக இருக்கானுங்கல்ல, அவன் செந்திலும், கதிரும் அவனுங்களும் ஓவரா பேசிட்டானுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கு அந்த வீட்ல எனக்குன்னு சொல்லி யாருடா இருக்கா? ஒரு காக்கா கூட எனக்கு ஆதரவு கிடையாது. நான் அந்த வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லும்போது, பழனி சொல்லுவான், "என்ன மச்சான் இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன் மச்சான். நீங்க வாங்க மச்சான் பேசுவோம்ன்னு" சொல்லிட்டு அவன கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிருவான் பழனி. பாண்டியன் வீட்டு வாசல்ல செந்திலும், கதிரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ செந்தில் வந்து கதிர பார்த்து சொல்லுவான், "ஏன்டா அமைதியா இருக்க? அப்பாவ பேசினத வச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கியா?" அப்படி சொல்லும்போது, "இல்ல, அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, நம்ம வந்து எதுவுமே அம்மாவையும், அப்பாவையும் சேர்த்து வைக்க நம்ம எந்த முயற்சியும் எடுக்கலைல்ல. அதத்தான் மனசுக்குள்ள நினைச்சேன். நம்ம ஏதாவது பண்ணியிருக்கணும்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு செந்தில் சொல்லுவான், "நான் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு நினைச்சுட்டேன்டா" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே, அங்க வந்து மீனாவும், ராஜியும் வருவாங்க. அப்போ வந்து 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி மீனா கேட்டுட்ருப்பா. இல்ல அம்மா, அப்பாவ தான் பத்தி பேசிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எப்படி இருக்காங்க? அப்படின்னோனே, அவங்களே வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க. கேள்வியும் கேட்குறாங்க, பதிலே அவங்களே சொல்லிக்கிட்டு ரொம்ப புலம்பிட்டு அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவா. அதுக்கப்புறம் செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்லுவான், ஆமா நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சீரியஸா நீ என்ன பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்ட? அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன பொசுக்குன்னு சொல்லிட்டேன்? அப்படின்போது, என்கிட்ட சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அங்க வச்சு சொல்லிட்டேன். நீ எங்கடி என்ட்ட சொன்ன? அப்படின்னு சொல்லி கேட்பான் செந்திலு. அதுக்கு மீனா சொல்லுவா, நான் உங்ககிட்ட சொன்னேன்லங்க, நான் வந்து உண்மைக்குமே சொன்னேன். நீங்க வந்து நைட்டு போல அத்தைகிட்ட பேசின உடனே உங்ககிட்ட பேசினேன் அப்படிங்கும்போது, அப்படிலாம் நீ என்கிட்ட ஒண்ணும் பேசின மாரி எனக்கு காதுல விழல அப்படிங்கும்போது, நீங்க வந்து ஃபோன நோண்டிக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு வந்து உடனே கதிர் சொல்லுவான், "ஓ கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது சொன்னீங்களா?
கேம் விளையாண்டுட்டு சொல்லும்போது அண்ணனுக்கு கண்டிப்பா காதுல விழுந்திருக்காது அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லுவான். அதுக்கு வந்து செந்தில் சொல்லுவான், "ஏன்டா அதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லும்போது கூட ஏன்டா காதுல விழாம இருக்கும்? இவ அப்படிலாம் சொல்லலடா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மீனா சொல்லுவா, உங்களுக்கு நான் வந்து சொல்லலைன்னு தானே சொல்றீங்க. உங்க மொபைல குடுங்க" அப்படிம்பா. உடனே மொபைல குடுத்த உடனே அதில வந்து இவனுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருப்பா. "ஏங்க நீங்க நான் போகும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் உங்கள்ட்ட சொல்ல முடியல. அத்தை வந்து ஃபோன வச்சுட்டு வந்துட்டாங்களாம். நாங்க 2 பேரும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கோம். அதனால நீங்க வந்து எல்லாம் வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. இவன் அப்படியே கண்ண கண்ண அப்படியே உருட்டிட்டு இருப்பான். ஆனா, "நான் பார்க்கலடி, கவனிக்கல" அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். "கவனிக்கலையா? அப்படியா? ஓகே செல்லக்குட்டி. அப்ப எதுக்கு போட்டீங்க?" அப்படின்னோனே இவன் கண்ண அப்படியே எல்லா 2 பேரும் இப்படி ஒரு மாரி பார்ப்பாங்க. "இல்ல அது நீ எப்பவும் வந்து அந்த துணிய துவைச்ச துணிய காய போட்டுருங்க. குழம்ப வந்து இத சாப்பிட்டுட்டு இதில வச்சுருங்க. அப்படி செஞ்சுருங்க, இப்படி செஞ்சுருங்கன்னு வேலைய தானே எப்பவும் சொல்லுவேன். அத மாதிரி இதையும் சொல்லியிருக்க போலன்னு நெனச்சுட்டு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜியும் கதிரும் வந்து சரி கண்ண கட்டிட்டு உள்ள போயிருவாங்க. அப்போ இவ மீனா சொல்லுவா, "அப்ப நான் எப்பவும் இந்த வேல தான் சொல்லிட்டு இருக்கேனா? நீங்க இப்படி தான் நெனைப்பீங்களா?" அப்படி இப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பழனிவேலு வந்து பாண்டியன வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். அப்போ பாண்டியன் வந்து வீட்டுக்குள்ள போகாமயே நிப்பான். அப்போ வந்து பழனி சொல்லுவான், "ஏன் மச்சான் இங்கேயே நிக்கிறீங்க? இது நீங்க வந்து கஷ்டப்பட்டு செங்கல்லும், மண்ணும், கல்லும் சுமந்து கட்டின வீடு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரவணன் சொல்லுவான், "அப்பா எங்க கட்டினாங்க? ஆளுங்க தானே கட்டினாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல சொல்லும்போது, பழனி சொல்லுவான், "இங்க பாரு நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இந்த காமெடி பண்ணிட்டு இருக்க வேலை வச்சுட்டு இருக்காத" அப்படின்னு சொன்னோனே, சரி சரின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். அப்போ வந்து பழனி திரும்பியும் வந்து பாண்டியன்ட்ட சொல்லுவான், "நீ இந்த வீட்டோட பெருமையே நீங்க தான் மச்சான். வாங்க மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிருவான். அப்ப எல்லாரும் அங்க உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவன் பாண்டியன கொண்டு உட்கார வச்சுட்டு, எங்க அக்காவ எங்கன்னு சொல்லிட்டு, "எக்கோ இங்க வாக்கா" அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சன்லேருந்து கூட்டிட்டு வந்து ஹாலுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அப்போ வந்து அக்கா கிட்ட சொல்லுவான், கோமதி கிட்ட, "ஆமா நீ என்ன மச்சான ரொம்ப பேசிட்டியாமே? அவர் எவ்வளோ பெரிய ஆளு. வீட்டுக்காக உழைச்ச மனுஷங்கிட்ட நீ தேவையில்லாம பேசியிருக்க. அவருக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்காரா? 6 மாசத்துக்கு ஒரு நேரம் வணிகர் சங்கம் டூர் போவாங்க. அதுக்கு கூட அவரு போமாட்டாரு. இந்த வீடு வீடுன்னு வீடே கதின்னு நெனச்ச ஒரு மனுஷன நீ தேவையில்லாம காயப்படுத்தியிருக்க. என்ன? நீ எல்லாத்தையும் பழசெல்லாம் கிளறி கிளறி பேசி அவர மனச கஷ்டப்படுத்தியிருக்க." அப்படின்னு சொல்லும்போது கோமதி அப்படியே ஒரு மாதிரி அவன பார்ப்பா. திரும்ப கோமதிய பார்த்து கேட்பான், அரசி விஷயத்துல முடிவெடுத்தது தப்பு. குழலி விஷயம் கல்யாணத்துல முடிவெடுத்தது தப்பு." அப்படின்னு மச்சான பார்த்து நிறைய கேள்வி கேட்டிருக்க. அ "உனக்கு அப்போ எவ்வளோ தைரியம்?" அப்படின்னு சொல்லும்போது, இவன் சொல்லுவான் பாண்டியன், "டேய் போதும்டா" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க மச்சான். நான் வந்து அவகிட்ட கேட்பேன். உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் பேசுவேன் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே திரும்ப போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து பேசுறேன்ட்டு உள்ள போய் தண்ணி குடிக்க போயிருவான். தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுவான். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சுக்கிட்டு இருக்கானா, "நான் கேட்பேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவன் என் பக்கத்துல கதிரும் செந்திலும் சொல்லுவாங்க, "ஏன்டா மாமாவுக்கு என்ன எப்படிடா தைரியம் வந்துச்சு?" அப்படின்னோனே, "தெரியலையே" அப்படின்னு சொல்லி கதிர் கேட்பான். "மச்சான் வீட்டுக்கே வரமாட்டேன். நான் கட்டையே கதி அப்படின்னு சொல்லிட்டு கிடக்க போறேன்னு சொன்னவர பிடிச்சு இழுத்து நான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லுடா சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்து சொல்லுவான். "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் "இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மச்சான காயப்படுத்தி நெறைய பேசியிருக்க. அதுக்கு பதில் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அக்காவ பார்த்து கேட்பான் பழனி. அவ அப்படியே அமைதியா நின்னு பார்த்துட்டு இருப்பா. உடனே அதுக்கு பக்கத்துல இருக்கிற கோமதியோட அம்மாவ பார்த்து சொல்லுவான் பழனி, "என் அக்காவுக்கு வந்து வாயே பேசத் தெரியாது. அது சரியான புள்ள பூச்சி. ஆனா நீ வந்த பிறகு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அப்ப நீ தான் ஏதாவது சொல்லி குடுத்துட்டியா? அப்போ உன்னால தான் அந்த பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லும்போது, கோமதியோட அம்மா சொல்லுவா, "இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ தேவையில்லாம என்னைய வந்து இந்த விஷயத்துல கோத்துக்கிட்டு விட்டுறாத" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா காந்திமதி. "அம்மாவ போய் இப்படி தப்பா நினைச்சிட்டியேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்லிவிட்டு அப்படியே கண்ண கண்ண இப்படி உருட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கோமதி அப்படியே அவங்க அம்மாவ பார்ப்பா. அதுக்கப்புறம் வந்து பழனி சொல்லுவான், "இங்க பாருக்கா, இனிமையாவது மச்சான்கிட்ட வந்து கொஞ்சம் மரியாதையா இரு. மச்சான இப்படிலாம் பேசாத. தப்பு தப்பா யோசிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு கோமதிய பார்த்து அட்வைஸ் பண்ணுவான் பழனி. உடனே பாண்டியன் வந்து அப்படியே அவன பார்ப்பான். "இனிமையாவது பார்த்து நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "மச்சானுக்காக நான் கேட்பேன். யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் கேட்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இலக்க இலக்க பேசிட்டு இருப்பான் பழனி. உடனே கோமதி அங்கேருந்து வருவா. "பேசி முடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே பேசி முடிச்சுட்டேன்" அப்படின்னேன். "அப்ப கிளம்பு" அப்படிம்பா. "என்னக்கா அப்படி சொல்லிட்ட?" அப்படின்னோனே, "இங்க நடக்கிற பிரச்சனை எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள விஷயம். அது யாரும் வந்து 3வது மனுஷங்க தலையிடக்கூடாது. நாங்க பார்த்துக்குவோம்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னக்கா நானுமா பேசக்கூடாது?" அப்படிங்கும்போது, "ஆமாடா யாருமே பேசக்கூடாது. உன் பொண்டாட்டி கடைய அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். இன்னும் தெரியல. அதான் அந்த வேலைய மட்டும் பாரு. உன் வீட்டு பிரச்சனைய முதல்ல பாரு. என் வீட்டு பிரச்சனைய நீ தலையிடாத" அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "மாமாவ ஏம்மா இப்படி வந்து மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ சும்மா இருடா. என் விஷயத்துல யாரும் இப்ப தலையிடக்கூடாது. அவரு வந்து இந்த பிரச்சனைய உங்ககிட்ட கேட்க சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு பழனிய கேட்கும்போது, "மச்சானால வந்து எதுவும் கேட்க சொல்லல. வந்து என்ட்ட சரவணன் தான் வந்து இந்த விஷயத்த சொன்னானோனே" உடனே சரவணன பார்த்து முறைப்பா. உடனே சரவணன், "ஏன் மாமா இப்படி மாட்டி விடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பழனிய பார்த்து சொல்லுவான்.
கோமதி வந்து பழனிட்ட சொல்லுவா, "அங்க பாரு அமைதியா இருந்துகிட்டு பெசாட்ல போனீன்னா, உனக்கு வந்து சோறு போடுவேன். இல்லைன்னா வீட்ட பார்த்து கிளம்பி போயிட்டே இரு" அப்படின்னு சொல்லும்போது, "ஓஹோ! நீ இவ்வளவு பேசுவ. உன்கிட்ட இருந்து நான் சாப்பிடணுமா? எனக்கு ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிளம்ப போவான். அப்ப வந்து சரவணன் சொல்லுவான், "ஆமாம்மா, சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இரு மாமான்னு" சொல்லுவான். அப்ப கதிரும் வந்து சொல்லுவான், செந்தில் வந்து, "மாமா கிளம்பாத மாமா, இரு மாமா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, பாண்டியன் அப்படியே செந்தில் அப்படி பார்ப்பான். உடனே இவன் செந்தில் அமைதியாயிருவான். பாண்டியன் உடனே எந்திரிச்சுட்டு, இப்படி எல்லாரும் வந்து மனசுல உள்ளத சொல்றேன்ட்டு எல்லாரும் நல்லா வாயில வர்றத எல்லா வார்த்தையும் பேசிருவாங்க. அந்த வார்த்தையால எவ்வளவு கஷ்டப்படுவாங்க மத்தவங்கன்னு யோசிக்காம பேசுவாங்க. நாங்க கேட்டுட்டு, இந்த வீட்ல எதனாலும் கண்டுக்காம உட்காந்துருக்கணுமா? "சரவணா, உன் வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேனா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "இல்லப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிதானடா இவனுங்க உன் தம்பிமார்கள்லாம் சொன்னானுங்க. உன் வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேன்னு. அப்படி ஒண்ணும் யார் வாழ்க்கையும் வந்து நான் வந்து கெடுக்கல. நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும் நல்லது நெனச்சேன். அது வந்து வேற மாரி போயிருச்சு. இப்பவும் அத நான் எப்படி சரிப்படுத்தணும்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியன் வந்து செந்தில்கிட்ட போவான். செந்தில்கிட்ட போயிட்டு சொல்லுவான், "ஏன்பா உங்களுக்கெல்லாம் வந்து நான் செய்யல. நான் ஒண்ணுமே செய்யாம தான் நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நான் எதுவுமே வந்து யோசிக்கிறதே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களே! உங்களுக்கெல்லாம் நான் சொலையா ஒரு 10,00,000 குடுத்தேன். அது ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட் ஆஃபீஸர" அப்படின்னு சொல்லி கேட்பான். "எதுக்குன்னு ஞாபகம் இருக்கா? அவங்க கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்காக நீங்க ஒரு 10,00,000 வாங்குனீங்க. உங்களுக்கு டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு 10,00,000 வாங்குனீங்க. ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அப்படியே இப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. "ஞாபகம் இருக்கு" அப்படின்னு. "உங்க வாழ்க்கைக்கு தான் நான் எதுவுமே நல்லது பண்ணலன்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல, இனிமே அந்த 10,00,000 எனக்கு இன்னும் 2 மாசத்துல எனக்கு நீங்க திருப்பி குடுத்துருங்க" அப்படின்னோனே அப்படியே முழிப்பாங்க. 2 மாசத்துல 2 பேரும் 10,00,000 திருப்பி குடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லும்போது, அவன் கதிர் கதிர் வந்து நான் குடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் சொல்லுவான் செந்தில், "எப்படி 10,00,000 உடனே குடுக்க முடியுங்கும்போது, பேச தெரியுதுல்ல, கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அங்கேருந்து கோமதி வந்துட்டு, "ஏங்க பிரச்சனை நம்ம 2 பேருக்கு தான் வருது. அதுக்காக பிள்ளைகளுக்கு குடுத்தத வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேச மட்டும் தெரியுதுல்ல, அப்ப ரூவாய மட்டும் வாங்க தெரிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, "கதிர் வந்து லோன் போட்டு அவன் எப்படியாவது டிராவல்ஸ் ஆரம்பிக்கும்போது, நீங்க தான் வேணுக்குன்னு அவன் கையில குடுத்தீங்க. அதே மாதிரி அவளுக்கும் வந்து மீனா வந்து குடுக்குறதா இருந்துச்சு. ஆனா நீங்க போய் அவங்ககிட்ட வலுக்கட்டாயமா குடுத்தீங்க. அவங்க 2 பேரும் யாரும் உங்ககிட்ட வந்து கேட்டு நிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருப்பா. "நீங்களா குடுத்துக்கிட்டு பெத்த பிள்ளைகிட்ட வந்து கடன்காரன் மாரி திரும்ப கேட்குறீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நான் குடுத்த காச அவன வந்து கேட்க தான் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே வெளிய போவான். வெளிய போயிட்டு ஒரு பெரிய பார்சல் சாப்பாடு இருக்கும். அத எடுத்துட்டு வந்துட்டு, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு, "அரசி இங்க வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணனையும் கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு 2 பேருக்கும் வச்சு சாப்பாட குடுப்பான். அப்ப அவங்க 2 பேரும் அப்படியே முழிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து காந்திமதி அங்கேருந்து வந்துட்டு, "ஏன் மாப்பிள, அவ தான் சாப்பாடு ஆக்கி வச்சிருக்காள்ல கோமதி, நீங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம்ல" அப்படிங்கும்போது, இவங்க இவ்வளோ பேச்சு பேசுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தாங்கிக்கிட்டு அவ ஆக்குன சாப்பாடையும் சாப்பிடணுமா? "அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க. என்னால அப்படிலாம் கேட்டுட்டு சாப்பிட முடியாது அத்த" அப்படின்னு அரசியவும் சரவணனையும் பார்த்துட்டு பாண்டியன் சொல்லுவான், "உங்க வாழ்க்கைய நான் எப்படி சரிப்படுத்தணும்னு எனக்கு தெரியும்ப்பா. சாப்பிடுங்கன்னு" சொல்லும்போது, அவன் அப்படியே சாப்பிட போவான். அப்போ கோமதி வந்து, "சாப்பிடாதடா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. உடனே அவன் அப்படி வச்சிருப்பான். இவன் வந்து பாண்டியன் சொல்லுவான், "நீ சாப்பிடுடா, அவ கிடக்கா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வாயில ஊட்டி விட்டுருவான். உடனே இப்ப இவன் எடுத்து சாப்பிடுன்னு சொன்னோனே, இவன் முறைச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவ வந்து ராஜிகிட்ட சொல்லுவா, "நான் வேணா மாமா கிட்ட வந்து கொஞ்சம் கோவத்த குறைக்கிற மாரி ஏதாவது பேசி பார்க்கட்டா? அவர் கோவத்துல தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "அது நடக்கிற காரியமாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்பா. அதுக்கு வந்து மீனா சொல்லுவா, "ஒரு ட்ரை தானே பார்ப்போம்னு" சொல்லிட்டு பாண்டியன் பக்கத்துல போயிட்டு, "மாமா" அப்படின்னு ஒரு ஆரம்பிப்பா. டக்குன்னு பாண்டியன் சொல்லுவான், "நீ கொஞ்சம் உட்காருமா. நீயே எடுத்து போய் தட்டு அரிசி எடுத்து குடுமா" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுருவான். உடனே இவ அப்படி கணக்கன உருட்டுவா. "உட்காருப்பா" அப்படின்னு சொன்னோனே இவன் போய் உட்காந்துருவான். அப்போ செந்தில் அங்கேருந்து பார்த்துட்டு, "சாப்பிட்டா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி செய்கையில காட்டுவான். இவ இருந்துட்டு, "ஒண்ணு தானே சாப்பிட்டு பார்க்கன்னு" கண்ணால அப்படி பேசுவா. வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவா. அப்போ கோமதி வந்து அப்படி கோவத்துல பார்த்துட்டு வேகமா உள்ள போயிருவா. பாண்டியன் வந்து வெளிய நிப்பா. அப்ப அரசி பக்கத்துல போய் நிப்பா. அப்படியே அவன் சோகத்துல நிக்கிறத பார்த்தோனே அப்பான்னு கூப்பிடுவா. அப்போ வந்து அவன் சொல்லுவான், "நீ உள்ள போம்மா, நான் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவான். அவங்க அம்மாச்சி, கதிரு, ராஜி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவனும் பக்கத்துல போய் உட்காருவா. உட்காந்துட்டு, "தட்டு எடுண்ணே எனக்கு" அப்படின்பா. "நீ ஏற்கனவே சாப்பிட்டுட்டலேடி, திரும்ப எதுக்கு சாப்பிடுற? உனக்கு வேணும்னா பசிக்குன்னு உங்க அப்பாட்ட போய் கேளு" அப்படின்னும்போது, "எனக்கு சோறு வையிண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட கேட்பா. உடனே அவன் செந்தில் வந்து வச்சு குடுப்பான். "நீ இப்ப தானடி சாப்பிட்ட, பசிக்குதாங்கும் அதுக்குள்ளன்னு" கேட்பான். "ஆமா எனக்கு பசிக்குதுன்னு" சொல்லிட்டு வச்சுருவா. மீனா அங்கேருந்து வருவா. மீனாவ பார்த்த உடனே செந்தில் கோவப்பட்டுட்டு, "உன்னையெல்லாம் கொன்னுபுடுவேன் பார்த்துக்கோ! அவரு ரூபாய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கத்துவான். அதுக்கப்புறம் இவளும் கேட்பா கோமதி, "உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையாடி? அவர்கிட்ட போய் நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அவரு சாப்பாடு குடுத்தோனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்ட" அப்படின்னு சொல்லி திட்டுவா. அதுக்கு வந்து மீனா சொல்லுவா, "நான் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா, பரோட்டாவும் சால்னாவும் பார்த்த உடனே நாக்குல வந்து எச்சி ஊறிடுச்சு" அப்படிம்பா.
"ஏன்டி வெட்கமாவே இல்லையாடி?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து செந்தில் கேட்பான். அப்போ "எனக்கு எதுக்கு வெட்கம்? மாமா வந்து சாப்பாடு குடுக்கும்போது எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "என்ட்ட 10,00,000 கேட்டாருடி" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லும்போது, "10,00,000 கேட்ட உடனே உங்களுக்கு அவர் அப்பா இல்லைன்னு ஆயிருமா? அதுக்காக நான் வந்து எப்பவுமே வந்து இப்படி இருக்க முடியாது. நான் வந்து எப்பவுமே நியூட்ரலா தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. உடனே அதுக்கு ராஜி சொல்லுவா, "எனக்கும் உங்கள மாதிரி சூதுவாது தெரியாம இருக்க முடியலையேக்கா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, "இவ பெரிய கிரிமினல்டி" அப்படின்னு சொல்லி சொல்லிருவா. அம்மா சொல்லுவா, "அவ ஒண்ணும் கிரிமினல்லாம் கிடையாது. இந்த காலத்தில இப்படி இருந்தா தான் பொழைக்க முடியும்." அப்படின்னு அவங்க கோமதியோட அம்மா சொல்லுவா. அத கேட்டோனே, "மீனா கரெக்ட்டா சொன்னீங்க." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து செந்தில் சொல்லுவான் கதிர்கிட்ட, "ஏன்டா நீ 10,00,000 கரெக்ட்டா குடுக்குறோம்னு சொல்லி சொல்ற?" அப்படிங்கும்போது, "அவர் காசு குடுத்து தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு வந்து கதிர் சொல்லுவான், "10,00,000 நம்மள ஒரு கடன்கார மாரியே ட்ரீட் பண்றாங்களே." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். கோமதியோட அம்மா சொல்லுவா, "மாப்பிள்ளை என்ன இப்படி கோவக்காரரா இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா கோமதி கிட்ட. உடனே அவ சொல்லுவா கோமதிய பார்த்து, "உங்க அண்ணன விட இவரு வந்து ரொம்ப மோசமாலாம் இருக்காரு." அப்படி சொல்லும்போது, "எம்மா அம்மா நிறுத்தும்மா. அண்ணன்மார்கள் கூட சேர்ந்து என் புருஷன கம்பேர் பண்ணாத. அவங்கள விட இவர் நல்லவர் தான். இப்போ கோவத்தில ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக அவங்க கூட சேர்த்து பேசாத." அப்படின்னு கோமதி சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்லுவா, "இவ ஒருத்தி அவர வந்து பெருமையாவும் பேச விட மாட்டா. கோவப்பட்டு அவர வந்து திட்டியும் பேச விட மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா கோமதியோட அம்மா. கோமதியோட அம்மா சொன்னத கேட்டுட்டு க உடனே கோமதி சொல்லுவா, "அது அப்படித்தான்" அப்படி சொல்லிட்டு பேசிருவா. அதுக்கப்புறம் மீனா வந்து அவங்க குவார்ட்டர்ஸ்க்கு போயிருவாங்க. அங்க வச்சு அவன் அப்படியே சோகமா உட்காந்துருப்பான் செந்தில். உடனே செந்தில்ட்ட கேட்பா, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "எதுவும் உடம்பு சரியில்லையான்னு?" மீனா கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "என்ன ஒண்ணுமே தெரியாத மாரி பேசுற? அப்பா ரூ. 10,00,000 கேட்டிருக்காருடி" அப்படின்னு சொல்லும்போது, "10,00,000 தானே குடுத்துற வேண்டியது தானே?" அப்படி சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், "என்னடி சொல்ற? எப்படிடி குடுக்க முடியும்? உங்க வேலைக்காக வந்து நான் உங்களுக்கு லோன் போட்டேன். அந்த லோன அடைக்கிறதுக்காக மாமா குடுத்தாங்க. நம்ம அந்த லோன அடைச்சோமா? நான் லோனுக்கு கட்டிட்டு தானே இருக்கேன். உங்ககிட்ட தானே அந்த காசு இருக்கு. அத குடுத்துற வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவா. "எங்கடி அவ்வளோ பணம் இருக்கு? அதுதான் வீட்டுக்கு தேவையான பொருள தான் வாங்கிட்டோம்ல." அப்படி சொல்லுவான். "அது எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோமோ, அந்த காச வெளிய வந்து ஏற்பாடு பண்ணிரலாம். ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மாமாட்ட குடுத்துடலாம்." அப்படி சொல்லும்போது, "என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட? நான் என்னென்னமோலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கே பணம் இருக்குமா இல்லையான்னு தெரியல." அப்படி சொல்லும்போது, "முதல்ல அந்த பிளானெல்லாம் அப்புறம் வைப்போம். மாமாவுக்கு அந்த காச குடுப்போம். அப்பதான் அவங்க வீட்டுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்காது." அப்படின்னு சொல்லும்போது, "நம்ம எதுக்குடி அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போக போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே போகாம இருந்துருவோம்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஏங்க நம்ம வந்து போகாம இருந்தாலும் அதுக்கும் ஒரு பிரச்சனை ஆகுங்க. இந்த காசு குடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து அங்க போகாம இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படி சொல்லி சொல்லுவா மீனா. உடனே செந்தில் சொல்லுவான், "அப்பா வந்து கோவத்தில ஏதோ காச கேட்டுருக்காங்க. அதெல்லாம் இனிமே அவர் வந்து மறந்துருவாரு. ஏதாவது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனைய மறந்துருவாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூலா பேசுவான். அப்போ வந்து மீனா வந்து, "நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. இனிமே உங்க பாடு, உங்க விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டு அவ நேரா தண்ணி எடுத்து குடிப்பா. அப்போ வந்து இவன் சொல்லுவான், "என்னடி நான் பாட்டுக்கு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட ஒரு கவலை இல்லாம உனக்கு வருத்தமே இல்லையா?" அப்படி சொல்லி கேட்பா. அதுக்கு அவ சொல்லுவா, "நீங்க ஃபர்ஸ்ட்டு என் பேச்ச கேட்டிருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் இந்த இடத்துல வச்சு தான் நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறேன் அத்த கூடன்னு சொல்லி சொன்னேன். நீங்க பாட்டுக்கு கேம் விளையாண்டுட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு அத கேட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நானு மெசேஜ் போட்டதையாவது பார்த்துருந்துருக்கணும். அதையும் பார்க்கல. அத பார்த்துருந்தாலே இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. மாமாவும் சந்தித்தா போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்டயும் பணத்த கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க கேட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "அப்ப அது தப்பு தானே?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு இருப்பான். பொண்டாட்டி பேச்ச கேட்கவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டா அடுக்கிட்டே போவா. "ஏடி போதும் நிப்பாட்டுடி" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு செந்தில் சொல்லுவான், "அம்மாவாவது கோயிலுக்கு போனத சொல்லியிருக்கணும்ல." அப்படின்னோனே, "அதுக்கு தான் நெறைய விளக்கம் குடுத்தாங்களே. இப்ப வேணா ஃபோன் போட்டு தரட்டா?" அப்படின்னோனே, அதுக்கு செந்தில் சொல்லுவான், "எம்மாம்மா வேண்டாம்மா. அம்மாவுக்கு பதிலா நீ வந்து எவ்வளவோ மேலு. அம்மா இப்ப பெரிய ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப பேசினோன்னா அவ்வளோதான். எனக்கு தூக்கம் வருது." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் படுத்து தூங்கிருவான். அதுக்கப்புறம் வாசல்ல வந்து காந்திமதி உட்காந்துருப்பா பாண்டியன் வீட்ல. அரசி வந்து வீடு பெருக்கிக்கிட்டு இருப்பா வெளிய. சீரியல் அங்கேருந்து வெளிய வருவான். அப்போ கோமதிய பார்த்து கேட்பான், "என்ன உன் மக வந்து போடுற சண்டையில உன்ன வந்து வெளிய தொரத்தி விட்டாங்களா? அதான் வாசல்ல வந்து உட்காந்துருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து கோமதியோட அம்மா சொல்லுவா, உன்ன மாதிரி வெளிய தர தரன்லாம் வந்து யாரும் வந்து இழுத்து விடல. அதனால நீ அப்படி பண்ணவன்லாம் வந்து நீ பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ நடக்கத்தானே போகணும்னு நெனச்ச. போய் நட. கொழுப்பாவது குறையட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், கொழுப்பு உன்ன விட எனக்கு கம்மியா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்திருந்தா, அதுக்கு மரியாதை." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது கோமதியோட அம்மா வீட்ட விட்டு வெளிய அனுப்புனவன்லாம் பேசாத அப்படி சொல்லும்போது, "இந்த இடத்துல நானா இருக்க போய் இப்படி பண்ணியிருக்கேன். மத்தவனா இருந்தா கண்டம் துண்டமா வெட்டியிருப்பான்." அப்படின்னு சக்திவேல் சொல்லுவான். அதுக்கப்புறம்
கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம மகா வீட்ல போய் உட்காந்துருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லும்போது, அரசி சொல்லுவா, "ஏன் எங்க அம்மாச்சி வந்து மகா வீட்ல தானே இருக்காங்க. அதுல இருக்கிறதுக்கு என்ன வெட்கம்? அங்க இருக்கிறதோட எங்க அம்மாச்சி வந்து இங்க சந்தோஷமா தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி சொல்லுடி ராசாத்தி" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா காந்திமதி. வேல் வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இருக்கா. "அடிச்சி" அப்படி சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள போயிருவான். அப்போ காந்திமதி சொல்லுவா, வீட்ட விட்டு துரத்துனவன்லாம் பேசுறான் என்னைய. என்னமோ இவங்க வந்து என்ன தலையில வச்சு தாங்குன மாதிரியும், இவங்க வந்து கீழ போட்டு மிதிக்கிற மாரியும் பேசிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து குமார் வருவான். கையில வடையோட வச்சுட்டு, "அப்பத்தா உங்களுக்காக சூடா வடை வாங்கியிருக்கேன். சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அரசி அப்படி ஒரு கண்ணால பார்ப்பான். அவளும் சைடுல பார்ப்பா. உடனே, சாப்பிட்றப்பா சாப்பிட்றேன். என் பேரனுக்கு என்ன பாசம்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே, நீயும் சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தா குடுப்பா. அதுக்கு, "இல்ல அப்பத்தா இப்ப தான் நான் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம். நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயும் கொஞ்சம் குடுங்க." அப்படின்னு சொல்லி கண்ணால காட்டுவான். "பார்த்தா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்பான். "மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குடா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து சக்திவேல் வந்துட்டு கேட்பான், "என்ன வந்து வாய் அவளுக்குள்ளேயே பேசினேன், கடைசியில எங்கள் வீட்டு சாப்பாடு தான் தின்னுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் உனக்கு வேணா நான் வந்து அம்மா இல்லைன்னு இருக்கலாம். ஆனால் இவனுக்கு பேரன் இல்லை ஆயிருமா? வாங்கி கொடுத்தது தானடா சாப்பிட்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து சக்திவேல் சொல்லுவான், "எவ்வளோ தான் இருந்தாலும் நாங்கள் வாங்கி கொடுக்குற சாப்பாடை தான் நீ வாங்கி சாப்பிடணும். உன் தலையில் எழுதியிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "போடா போடா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவா கோமதியோட அம்மா. அதுக்கப்புறம் அவன், "சரி அப்பத்தா நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்லிட்டு, "சரி போ போ அவங்க அப்பங்க பின்னாடி போ." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவா அவங்க அப்பத்தா. அப்புறம் நேராக போயிட்டு சொல்லுவான் அவங்க அப்பாக்கிட்ட போய், "ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "ஏன்டா 3 நேரம் சாப்பாடு நீ தான் வாங்கி குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "அப்படிலாம் இல்லைப்பா, நான் வாக்கிங் போயிட்டு வரும்போது சூடா வடை போட்டாங்க. அப்பாத்தாவுக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன்." அப்படி சொல்லும்போது, "இந்த அப்பாத்தாவையே இப்படி தலையில வச்சு தாங்குறியே, ஒரு நல்ல அப்பாத்தாவா இருந்தா போய் காலே தரையில நிற்காது போல." அப்படின்னு சொல்லிட்டு, "போடா அவனை வந்து பெரியப்பா கூப்பிட்றாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னவன் குமார் உள்ள போயிருவான். சக்திவேலு வந்து அப்படியே வெளியே போயிருவான். அவன் பாட்டுக்கு பேசிட்டு எதையாவது போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்போ வந்து வடைய சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அரசி சொல்லுவா, "அம்மாச்சி ஏன் அம்மாச்சி அந்த வடையெல்லாம் சாப்பிட்றீங்க? நீங்க தேவையில்லாம அத குடுத்துருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என் பேரன் ஆசையா வாங்கி வந்திருக்கான். அது ஒண்ணு சாப்பிட்றதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லுவா. "எங்க வீட்ல நாங்க சாப்பாடே உங்களுக்கு குடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அத நாங்க கேட்கணுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி விடுடி அவன் பாட்டுக்கு பேசிட்டு போறான்." அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா வடை சாப்பிடு." அப்படின்னு சொல்லும்போது, எனக்கெல்லாம் ஒண்ணும் இந்த வடை வேண்டாம். எனக்கு வாங்கி குடுக்க எங்க அப்பா இருக்காரு. அதே மாரி எனக்கு 3 அண்ணங்க இருக்காங்கன்னு." சொல்லும்போது, "வடை வேண்டான்னா விடுடி. அதுக்கு என்னடி இந்த பேச்சு பேசுற?" கோமதி வந்து வீட துடைச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ அரசியும் அவங்க அம்மாவும் வந்து சோஃபால உட்காந்துட்டு இருப்பாங்க. அது அரசி வந்து அவங்க அம்மாட்ட கேட்பா, "அம்மா எனக்கு கொஞ்சம் காஃபி குடும்மா. எப்பதாம்மா நீ காஃபி குடுப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு கோமதி சொல்லுவா, "ஏன்டி எனக்கு என்ன 10 கை 10 காலா இருக்குது? நான் எல்லா வேலையும் செய்றதுக்கு ஒவ்வொரு வேலையா தான் செய்ய முடியும். வீடு துடைச்சிட்டு தான் காஃபி போட்டு தருவேன். வேணும்னா வெயிட் பண்ணு, இல்லைன்னா நீயே போட்டு குடி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவா கோமதி. அரசி வந்து அவங்க அம்மாச்சி கிட்ட சொல்லுவா, "என்ன அம்மாச்சி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க?" அப்படி சொல்லும்போது, "அவ கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தாண்டி இருந்தா. இப்ப தான் இப்படி மாறிட்டா." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு கோமதி வந்து, "என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஒண்ணும் இல்லம்மா, நீ வேலைய பாரு." அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிருவா. அதுக்கப்புறம் அங்கேருந்து பாண்டியன் வருவான். ஒரு ஃப்ளாஸ்க்ல வந்து காஃபியும், வடையும் வாங்கிட்டு வருவான். "அரிசி ஒரு போய் 3 கிளாஸ் எடுத்துட்டு வாம்மா." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவ போயிருவா. அதுக்கப்புறம் ராஜிய வந்து பாண்டியன் கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே ராஜும் கதிரும் அங்கேருந்து வருவாங்க. அவ வந்து உட்காந்த பிறகு இவன் கிளாஸ்ல 3 கிளாஸ்ல காஃபிய ஊத்தி, அரசிக்கு, அவங்க அம்மாச்சிக்கு, அதுக்கப்புறம் ராஜிக்கு 3 பேருக்கும் கிளாஸ்ல காஃபிய குடுப்பாங்க. உடனே அவ அப்படியே கோமதிய பார்த்துட்டே வாங்குவாங்க. அப்போ இவ வந்து இப்படி கண்ண கண்ண காட்டிட்டு, "உள்ள வந்தா கொன்னுடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருப்பா கோமதி. பாண்டியன் வந்து வடைய எல்லாருக்கும் சாப்பிட குடுப்பான். குடுத்துட்டு கோமதியோட அம்மாகிட்ட சொல்லுவான், "சாப்பிடுங்க அத்த." அப்படின்னு சொல்லும்போது, அவ மனசுக்குள்ள நெனைப்பா, "ஐயய்யோ! நான் இப்ப தானே வடை சாப்பிட்டேன். வடை சாப்பிட்டு சாப்பிட்டு செத்துருவேன் போலயே." அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ண கண்ண விட்டுட்டு இருக்கும்போது, அரசி வந்து சிரிச்சுக்கிட்டே, "சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கப்புறம் "என்னத்த நான் குடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்களா?" அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது, "இல்ல மாப்பிள அப்படிலாம் இல்ல. சாப்பிடுறேன்னு" சொல்லிட்டு சாப்பிடுவா. பாண்டியன் வந்து கதிர பார்த்துட்டே அப்படியே ஃப்ளாஸ்க்க எடுத்து அவனுக்கு காஃபி குடுக்கலாம்னு நான் நினைப்பான். அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டு சொல்லுவான், முக்குக்கு முக்கு கடைய நெறைய திறந்து வச்சிருக்காங்க. நமக்கு எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ, அப்போ போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். யாருக்காகவும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லன்ட்டு." கோமதிய பார்ப்பான். அப்போ வந்து அப்படியே என்னடா ஏதுன்னு இப்படி பார்த்துட்டே இருப்பா. அப்போ கோமதி வந்து வேகமா கிச்சனுக்குள்ள போயிருவா. கிச்சனுக்குள்ள போகும்போது ராஜி எந்திரிக்க போவா. உடனே ராஜிய வந்து கதிரு, "நீ இரு." அப்படின்னு சைகையில காட்டிட்டு அவன் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ள போவான். கிச்சனுக்குள்ள போயிட்டு, "என்னம்மா அப்பா வந்து வீட்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே, "நீ ஹர்ட் ஆயிட்டியாம்மா?" அப்படின்னு கேட்டுட்டு, "எல்லாம் சரியாயிரும்மா, நீ கவலைப்படாத என்ன." அப்படி சொல்லும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, உனக்கு நான் காஃபி போட்டு தரட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டர் அப்படி எடுக்கிறதுக்கு தேடுவா. அப்போ உடனே, "அம்மா அங்க வா." அப்படின்னு சொல்லிட்டு அவன கோமதிய வந்து கட்டி பிடிப்பான். உடனே இவ வந்து அப்படியே அழுவா. "எல்லாம் சரியாயிரும்மா, நீ கவலைப்படாதம்மா." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் கதிரு.
பாண்டியனும் சரவணனும் கடையில வியாபாரத்த பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கேருந்து பழனி வருவான். "என்ன மச்சான் நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்ருக்கீங்க. நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "ஏன்டா கடையில நாங்க 2 பேர் தானே இருக்கோம். அப்ப நாங்க தானே பார்க்கணும். அவன் மட்டுமே ஒத்தையில பார்க்க முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீங்க உட்காருங்க மச்சான். நான் வந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்திருக்கிற அந்த அம்மாகிட்ட, "கொண்டாங்கக்கா உங்க லிஸ்ட்ட" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அந்த அம்மா சொல்லுவா, பாண்டியனனுக்கும் சண்டைன்னு சொல்லி சொன்னாங்க. "சண்டை போட்டுட்டு தானே நீ வெளிய போன" அப்படி சொல்லி சொல்லும்போது, "ஏக்கா சண்டை போட்டிருந்தா நான் இங்க வந்திருப்பேனா இப்போ? உங்களுக்கு லிஸ்ட்ல உள்ள ஜாமான் தானே வேணும் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து குடுப்பான். குடுத்த பிறகு, "மச்சான் நான் வந்ததே வேற விஷயமா வந்தேன். எனக்கு கொஞ்சம் கடையில ஏலக்காய் காலியாயிட்டு, நான் இங்கேருந்து எடுத்துட்டு போகட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான் பாண்டியன்ட்ட. உடனே பாண்டியன் சொல்லுவான் பழனிட்ட, "நீ அதெல்லாம் தாராளமா எடுத்துட்டு போடா" அப்படின்னு சொல்லும்போது, அவன் எடுத்துட்டு சொல்லுவான், "மச்சான் நீங்க வந்து இத கணக்குல வச்சுக்கோங்க. நான் திருப்பி வந்து குடுத்துருவேன் என்ன?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "நீ எடுத்துட்டு போடா" அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும்போதே, சரவணன் வந்து சீரியஸா ஜாமான வந்து ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப பழனி சொல்லுவான், "இவன் என்ன எதையுமே கண்டுக்காம சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி நினைப்பான். அந்த சமயத்தில சரவணனுக்கு வந்து ஒரு மெசேஜ் டோன் வரும். அத எடுத்து பார்த்த உடனே இவன் பதட்டமா இருப்பான். பதட்டமாயிட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பியும் வரும். அப்ப அப்படி திங்க் பண்ணிட்டு இவன்ட்ட கேட்பான் பழனிட்ட, "மாமா உனக்கு வந்து இப்ப அவசரமா போகணுமா கடைக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பான் சரவணன். "ஏன்டா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல கொஞ்ச நேரம் நீங்க இருந்தீங்கன்னா, நான் அந்த கோவில்ல ஒரு ஆர்டர் வந்து அர்ஜென்ட்டா வந்திருக்கு. நான் போயிட்டு வந்துருவேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இல்ல சுகன்யா கடையில தனியா இருப்பாளேன்னு பார்த்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரவணன் சொல்லுவான், "இல்ல மாமா நான் 1/2 மணி நேரத்தில வந்துருவேன். கோயில்ல ரொம்ப அர்ஜென்ட்டா கேட்குறாங்க. அத குடுத்துட்டு நான் உடனே வந்துருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரிடா நீ போயிட்டு வான்னு" சொல்லிட்டு அனுப்பிருவான். இவன் உடனே எல்லாம் அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு, போயிட்டு வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவான். அப்போ பழனி சொல்லுவான், "ஏன் மச்சான் கோவில்ல வந்து அவங்க வந்து எப்போமாவது தான் கேட்பாங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்னா அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்களே, ஏன் இவன் கோவில்னோனே அவன் வேக வேகமா போறான்?" அப்படி சொல்லி அ சொல்லுவான். அதுக்கு வந்து பாண்டியன் சொல்லுவான், "ஆமாடா இவன் கொஞ்ச நாளாவே இப்போ கோயில் அப்படின்னாலே ஆர்டர்னாலே வேகமா உடனே போயிருதான். அவனுக்கு அவன் லைஃப்ல நெறைய பிரச்சனை நடந்துட்டுல, அதனால கோயில் அதுன்னு போனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நெனச்சுட்டு போறான் போல" அப்படின்னு சொன்னோனே, சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லுவான். அதுக்கப்புறம் பாண்டியன் சொல்லுவான், நான் வந்து இவன் லைஃப்ப கொஞ்சம் கெடுத்துட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு மச்சான் நீங்க எல்லாம் அவனுக்கு நல்லது தான் பண்ணீங்க. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னோனே, இந்த பிரச்சனை மட்டும் கொஞ்சம் கோர்ட்டு கேஸ்ன்னு முடிஞ்சிருச்சுன்னா, அவனுக்கு அவன் லைஃப்ல சந்தோஷமா ஏதாவது நடக்கணும்டா. அவன் முகத்துல பழைய சிரிப்ப நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். வந்து கோவிலுக்கு போவான். கோவில்ல அஞ்சலி உட்காந்துருப்பா. அப்ப நேரா போயிட்டு, "அஞ்சலி நீ ரொம்ப நேரம் ஆச்சா வந்து?" அப்படின்னு சொல்லி கேட்பேன். "இல்ல இப்ப தான் வந்தேன் கொஞ்சம் முன்னால" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் "எப்படி இருக்க அஞ்சலின்னு?" சொல்லி இவன் கேட்பான். நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ எப்படி இருக்க? ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன பார்த்து கேட்பா. "எங்க வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை அஞ்சலி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ "ஏன் உன் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா அஞ்சலி. "இல்ல மயிலு போனதுலேருந்தே ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அத விடு நான் எப்பவுமே என் பிரச்சனையவே உன்கிட்ட சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நீ என்னமோ ஒரு இன்டர்வியூக்கு போனியே அது என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "ஓ! அது இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. அப்ப வந்து 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே, அங்க அவன் ஃப்ரெண்ட பார்ப்பான். சரவணன். அவன் வந்து நம்ம காலேஜ்ல படிச்சவன் தானே நம்ம கூட" அப்படின்னு சொல்லி, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அவன கத்தி கூப்பிடுவான் சரவணன். சரவணன் வந்து கூப்பிட்ட உடனே அவன் அங்கேருந்து வருவான். "என்னடா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்பாங்க. அப்போ இவ சொல்லுவா அஞ்சலி, உனக்கு குழந்தை எப்படி இருக்கு? உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? உனக்கு ஒரு பெண் குழந்தை தானே?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "பரவாயில்லையே நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, "ஆமா உன் கதை கூட கேட்டேன் அஞ்சலி. இப்போ நீ உங்க அம்மா வீட்ல தானே இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரவணன பார்த்து கேட்பான். "உனக்கும் டிவோர்ஸ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னோனே அவன் ஷாக் ஆயிட்டு, "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு "காலேஜ் குரூப்ல பசங்க போட்டாங்கடா" அப்படின்னோனே, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவனுக்கு கால் வந்துரும் அந்த அவன் ஃப்ரெண்டுக்கு. "உன்னை எங்க பெரியப்பா கூப்பிடுறாருடா. நம்ம அடுத்த வாரம் நான் வருவேங்க. வந்த பிறகு நம்ம எல்லாரும் ஒரு நேரம் மீட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப வந்து கேட்பான். கேட்பான் சரவணன்ட்ட பார்த்து, "ஆமா நீங்க காலேஜ் படிக்கும்போது 2 பேரும் உருகி உருகி லவ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப் இப்படி ஆயிருச்சு. இப்போ நீங்க வந்து திரும்பியும் எப்படி இப்படி பார்த்துக்கிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அப்போ அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், "உன்னை இப்போ பார்த்தோம்லடா, அதே மாதிரி தான் அவளையும் நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லுவான். "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி திரும்ப நீங்க இப்படி சந்திச்சிருக்கீங்கன்னா, பழைய லைஃப் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கோ என்னமோ, அதான் கடவுளா பார்த்து உங்கள இப்படி சேர்த்து வச்சிருக்காங்களோ" அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லிட்டு அவன் கிளம்பிருவான். அப்போ இவங்க 2 பேரும் அப்படி ஒரு மாரி பார்ப்பாங்க.
அஞ்சலி உடனே வந்து சொல்லுவா, "சரி அவன் இப்படி சொல்லிட்டு போறான்ட்டு நீ ஃபீல் பண்ணாத" அப்படிங்கும்போது, "இல்ல நானே வந்து நெனச்சிருக்கேன் அஞ்சலி இந்த மாதிரி. ஏன் நம்ம வந்து இவ்வளோ நாளும் பார்க்காம, இப்போ வந்து திரும்ப உனக்கும் எனக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம இங்க வந்து சந்திச்சிருக்கோம். அப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போகுது தானே" அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது, அப்படியே அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லுவான், "நீ ஒண்ணும் தப்பா நெனச்சுக்காத அஞ்சலி" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அஞ்சலி சொல்லுவா, "இல்ல சரவணா நான் அப்படி நெனைக்கல. நான் மனசுல ஆசைப்பட்டது ஒருத்தரு. ஆனா கல்யாணம் முடிச்சது இன்னொருத்தன. ஆனா என் லைஃப் வந்து கடைசில இப்படி போயிட்டு. அதனால இப்ப நான் எதையுமே நான் ஆசைப்படுறது இல்ல. இல்லைன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது நடக்கலைன்னா, எனக்கு வந்து வாழ்க்கை வந்து கண்ணீரோட தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டுருப்பா அஞ்சலி. நான் ரொம்ப பேசிட்டேனோ அப்படின்னு சொல்லி கேட்பா அஞ்சலி. சரவணன் சொல்லுவான், "நான் வந்து என் வாழ்க்கையிலே என்ன நடக்கும்னு எனக்கே இன்னும் வரைக்கும் புரியல. என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவான். சரி விடு எதுக்கு தேவையில்லாம பேசிட்டுன்ட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மயிலோட அப்பா கோவிலுக்கு வந்தவரு இவங்க 2 பேரையும் பார்த்துருவாரு. பார்த்துட்டு அவரோட மொபைல் ஃபோன்ல ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படியே இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சரி கிளம்புவோமான்ட்டு வெளியே கிளம்புவாங்க. கிளம்பும்போது ஆட்டோல வந்து அஞ்சலிய ஏத்தி விட்டுட்டு, இவன் வண்டி எடுத்துட்டு போயிருவான். மயிலோட அப்பா அவங்க 2 பேரையும் சோகமா அப்படி பார்த்துட்டே நிப்பாரு. அதுக்கப்புறம் அரசி வந்து காலேஜுக்கு போறதுக்காக நடந்து போய்க்கிட்டு இருப்பா. அவன் பின்னாடியே வந்து குமார் வருவான். வந்துட்டு "ஏய் அரசி, அரசின்னு" சொல்லி கூப்பிட்டுட்டு ஓடி வருவான். வண்டிய வந்து முன்னாடி வேகமா நிப்பாட்டுவான். அப்போ நிப்பாட்டின உடனே, "வண்டியெல்லாம் ஒழுங்கா ஓட்ட மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்பா. "இல்ல நானும் உன்ன பார்த்து தான் வேகமா ஓட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர குடுப்பான். "என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பத்தாவுக்கு சுகர் மாத்திரை எப்பவும் நான் தான் வாங்கி குடுப்பேன். அதனால அவங்களுக்கு போடணும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பான். அரசி சொல்லுவா, "ஆமா எங்களுக்கு வந்து மாத்திரை வாங்கி குடுக்க தெரியாதாக்கும். நீங்க குடுத்து தான் நாங்க குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல அப்பத்தாவுக்கு ரெகுலரா நான் தான் வாங்கிட்டுருப்பேன். அதனால தான் இத வாங்கி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுத்த உடனே இவ அத வாங்கி கவர வந்து பிரிக்க போவா. அப்போ குமார் வந்து அத தடுத்துருவான். "ஏய் இங்க வச்சு பிரிக்காத" அப்படிம்பான். "எதுக்கு?" அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. "இல்ல, இல்ல இந்த வெயில்ல இங்க வச்சு பிரிச்சா அந்த மாத்திரையோட எஃபெக்ட் போயிரும்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்தா, அதில 2 சாக்லேட் இருக்கும். பெரிய சாக்லேட்ட பார்த்த உடனே, "ஆமா இது என்னது?" அப்படின்னு கேட்பா. இது கடைக்காரன் நான் மாத்திரை வாங்கும்போது, அது கையில சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 2 சாக்லேட்ட குடுத்துட்டான் போல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அரசி சொல்லுவா, "சில்லறை இல்லன்ட்டு இவ்வளோ பெரிய சாக்லேட் குடுக்குறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த மாத்திரைய நீங்களே கொண்டு போய் உங்க அப்பத்தாவுக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உடனே, "எனக்கு அப்பத்தாவ வந்து பார்க்க முடியாதுல்ல குடுக்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் குமாரு. "இந்தாங்க பிடிங்க. இந்த உங்க மாத்திரைய உங்க அப்பத்தாவுக்கு நீங்களே குடுங்க" அப்படின்னு அரசி சொல்ல, குமார் வந்து உடனே, "எங்க அப்பத்தா வந்து என்னால பார்க்க முடியாதுல்ல. அப்பத்தா வேற வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அரசி சொல்லுவா, "எப்படி? காலையில வடைய மட்டும் குடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி குடுங்க. நான் வந்து அது அப்பப்போ வந்து வெளிய தான் வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அரசி. உடனே குமார் வந்துட்டு, "இந்தா பிடி" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ அப்பத்தாவுக்கு நீயே மாத்திரை குடு. சாக்லேட்ட நீ சாப்பிடு. சாப்பிடு இல்லைன்னா வெளிய தூக்கி போடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமா போயிருவான். உடனே சாக்லேட்ட தூர வெளிய எறிய போவா. அதுக்கப்புறம் என்ன நினைப்பாளோ தெரியல. அப்படியே கொண்டுட்டு நடந்து போயிருவா. அத பார்த்த உடனே குமார் ரொம்ப ஹாப்பி ஆயிருவான். இந்த மாரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சிருச்சு.